Hello guys, welcome to Free Binance channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நான் கொஞ்சம் ட்ரேட் எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த ட்ரேட்லாம் எதுக்காக எடுத்துர்க்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா சொன்னா சார்ட் செலக்ஷன் ரொம்ப முக்கியம். அசெட் செலக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க என்ன மாதிரியான அசெட்ஸ் செலக்ட் பண்றீங்க, அதுல என்ன மாதிரியான பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, அண்ட் மார்க்கெட் எவ்வளவு மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா கொஞ்சம் நல்லா ட்ரேட் பண்ண ஈஸியா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நான் ஒரு 5 ட்ரேட் எடுத்திருக்கேன். அது என்னக்காக எடுத்திருக்கேன், என்ன ரீசனுக்காக அமௌண்ட் செட் பண்ணிருக்கேன், அவ்வளோத்தையும் சொல்றேன். பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் நல்லா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே பாருங்க. ஸோ இதில் பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரிச் பேட்டர்ன் மாதிரி போகுது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இது ஈஸியான பேட்டர்ன். அண்ட் இது மட்டும் இல்லை, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பிரேக் பண்ணலை, இன்னும் செல்லர்ஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணலை. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கு, பையர்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த லெவலில் இன்னும் பிரேக் பண்ணல அப்படின்றப்போ மார்ஜினல் வச்சு நான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது EURJPY லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பேசிக்காக இந்த லெவலை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, இந்த லெவல் ஓகே. ஸோ பேசிக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடந்திருக்கு அதிகமாக இந்த இடத்துல. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு ஏன் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் ஆல்சோ அண்ட் ரிவர்சல் பாயிண்ட்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1 2 3 4. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்ட் நம்பருக்கு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் டச் ஆகிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிருக்கு. அண்ட் EURJPY ஸோ 35 USD வச்சு நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கேன். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மார்க்கெட் ஓகே. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிருக்கு, இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அப் ட்ரெண்ட் போயிட்டு அகெயின் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி அகெயின் இந்த லெவலை டச் பண்ணிட்டு இப்போது லோயர் ஆப்ஷன் மார்க்கெட் டவுன் டைரக்ஷனில் வருது. ஸோ இந்த டவுன் டைரக்ஷனில் நீங்கள் எப்பயாவது ஒரு டவுன் டைரக்ஷனில் ஒரு 3 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பார்க்குறீங்கன்னு வைங்களேன். ஷோர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கேண்டில்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு பையர்ஸை காங்குறீங்கன்னா இது ஒரு 80% உங்களுக்கு என்ன நடக்கும்னா அடுத்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷன் நோக்கி தான் போகணும். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியான என்ட்ரி பாயிண்ட் நமக்கு தெரியும். 3 கேண்டில் டவுன் ட்ரெண்டில் வந்தால் 3 கேண்டில் டவுன் டைரக்ஷனில் வந்து ஒரு பை கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் போயிடணும் அப்படின்றது ஈஸியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் EURUSD ஸோ இந்த இடத்துல வந்து லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் ஒரு ஷோல்டர் இருக்கும், ஒரு ஹெட் இருக்கும், அகெயின் சேமாக ஒரு ஷோல்டர் வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் லோயர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, இந்த கேண்டலில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த ட்ரேட் எடுத்த இடத்துல உள்ள கேண்டில் ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வந்து ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் இல்லை 50%. ஸோ 50% பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து செல்லர்ஸ்க்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரீதியில் தான் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ $29 ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக $59 ப்ராஃபிட் வந்திருக்கு. 35 அதாவது $70 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இதில் எடுத்திருக்க ரீசன் என்னன்னா, ஈஸியாக உங்களுக்கு சொல்லலாம், ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸ் ப்ளஸ் என்ட்ரி லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாருங்கள், இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிஜெக்ஷனில் ஆப்போசிட் சைட்லேயே நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்ம ஒரு ரிஜெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்கள், இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு, அதே ரிஜெக்ஷன் தான் இங்கே வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரியான ஈஸியான டெக்னிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி ஃப்ரீ சிக்னல்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட யூசர் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.